ஆரம்பம் அற்பம், ஆனால் முடிவோ மகிமை. பிரைஸ் தி லார்ட். நாம் திருப்பாடல் 119:71 இவ்வாறு வாசிக்கின்றோம். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உமது விதிமுறைகளை கற்றுக்கொள்ளுகின்றேன். மற்றும் புலம்பல் 3:27 தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த இறை வார்த்தைகளின்படி யோசேப்பு தனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தையும் குறித்து முறுமுறுக்காமல், குறை கூறாமல் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டதை நாம் தொடக்க நூல் 37 வாசிக்கின்றோம். ஆண்டவரும் யோசேப்பை புடமிட்டு பொன்னாக விளங்கச் செய்தார். பல அனுபவங்களுக்குள்ளாய் நடத்தி முடிவிலே எகிப்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவோ மகிமையாயிருந்தது. யோசேப்பின் எந்த சகோதரர்களுக்கும் அப்படிப்பட்ட பாடு வந்ததில்லை. அவர்களில் யாரும் யோசேப்பை போல உயர்த்தப்படவும் இல்லை. மகிமையான உயர்வை பெற்ற யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாக மாறப்பண்ணினார் என்று. தொடக்க நூல் 50:20. அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் பல கேள்விகள் எழும்பும் பொழுது, ஏன் துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கிறான், ஏன் நீதிமான்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றெல்லாம் நினைக்கும் பொழுது யோசேப்பை நாம் நினைத்து கொள்ளுவோம். துன்பப்பட்டு மிகவும் உயர்ந்த நிலைக்கு வந்த தாவீதின் வாழ்க்கையை ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். அன்பானவர்களே, இதை நாம் உணர்ந்தோம் என்றால் கிறிஸ்துவின் சாயல் நம்மில் உருவாகும். நம் வாழ்க்கையின் முடிவிலே கிறிஸ்துவின் மகிமையான முகத்தை நாம் தரிசிப்போம். ஆண்டவர் நமக்கு பாடுகளை கொடுக்கும் பொழுது அந்த பாடுகளின் அகோரங்களை நாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய முடிவை பார்ப்போம், பரலோகத்தின் மகிமையை பார்ப்போம். வேதம் சொல்லுகின்றது, அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. திருப்பாடல் 30:5. ஆம், சாயங்காலமும் என்றைக்குமே நீடிக்கப் போவதில்லை. ஆண்டவரே அதை முடிய செய்து அருமையான விடியற்காலத்தை நமக்கு உதிக்கச் செய்வார். நீதியின் சூரியனாகிய கர்த்தர் ஆண்டவர் நம்மேல் உதிக்கும் பொழுது அந்த தெய்வீக மகிழ்ச்சியை நிச்சயம் நாம் அனுபவிப்போம். அன்பானவர்களே, ஆம், நமக்கு மகிமையான ஒரு விடியற்காலம் உண்டு. ஆகவே முதலில் என்ன என்பதை பார்க்காதபடிக்கு முடிவில் என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள் என்று 1 பேதுரு 5:6 நாம் வாசிக்கின்றோம். அநேகர் எண்ணுகின்றார்கள், ஒருவன் துன்பப்படுகின்றானா, வியாதியில் கஷ்டப்படுகின்றானா, கஷ்டத்தின் மேலே கஷ்டம் அவனுக்கு வந்து கொண்டிருக்கின்றதா, அப்படியானால் நிச்சயம் அவன் ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கக்கூடும். அதனால்தான் கர்த்தரை அவன் கோபப்படுத்தி விட்டான், இன்று கஷ்டப்படுகிறான் என்று எண்ணக்கூடும். யோபுவையும் பார்த்து அவருடைய சிநேகிதர்கள் அப்படித்தான் எண்ணினார்கள். ஆனால் எந்த தவறும் செய்யாத அவனை சாத்தான் பொறாமை கொண்டு சோதித்த பொழுது அவன் மிகவும் பொன்னாக விளங்கினான் என்று நாம் வாசிக்கின்றோம். நாமும் இயேசுவை போல மாறுவதற்காக தான் துன்பத்தை அவர் நமக்கு அனுமதிக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோபு பக்தன் சொல்லுகின்றான், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று. யோபு 23:10. முன்பெல்லாம் பொற்கொல்லர்கள் பொன்னை புடமிட்டு அதிலுள்ள களிம்புகளையும் அழுக்குகளையும் நீக்கி சுத்திகரித்து கொண்டே இருப்பார்கள். எதுவரை அப்படி சுத்திகரிப்பார்கள் தெரியுமா? புடமிடப்படுகிற பொன்னில் பொற்கொல்லனின் முகம் பளிச்சென்று தெரிகிற வரையிலும் அவர்கள் புடமிட்டு கொண்டே இருப்பார்கள். அதே போல்தான் நம் ஆண்டவரும் கூட அவருடைய சாயல் நம் ஆத்துமாவில் பிரதிபலிக்கிற வரையிலும், நாம் இயேசுவை போல மாறுகிற வரையிலும் நம்மை தொடர்ந்து துன்பம் என்னும் குகையிலே அவர் புடமிட்டு கொண்டே இருப்பார். நாம் துன்புறும் காலத்தை முடிவுக்கு கொண்டு வருவது நமது கையில்தான் இருக்கின்றது. ஆம், துன்பம் என்னும் தீயில் நாம் புடமிடப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சாயல், அதாவது பொறுமை மற்றும் அவரது அதிசயமான குணநலன்கள் நம்மில் காணப்பட்டது என்றால் உடனே பொற்கொல்லன் புடமிடுவதை நிறுத்திவிடுவது போல நம் ஆண்டவரும் அவரது சாயல் நம்மில் தெரிய ஆரம்பித்த உடனே துன்பத்தை நம்மிலிருந்து நீக்கிவிடுவார். ஆகவே எவ்வளவு சீக்கிரமாக ஆண்டவரின்
குணங்கள் நம்மில் பிரதிபலிக்க நம்மை ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக துன்பத்திலிருந்து நாம் வெளியில் வருவோம் என்பதுதான் விவிலிய உண்மை. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை புடமிட்டு பொன்னாக சோதிக்கும் பொழுது தகப்பனே, நாங்கள் உடனே உமக்கு ஒப்பு கொடுத்து எங்களை ஒப்பு கொடுத்து உமது முகத்தின் சாயலை எங்களது முகத்தில் நாங்கள் பதிய வைத்து உமது அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் பொழுது நீர் எங்களது துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவீர் என்ற அந்த நம்பிக்கையில் எங்களையே தாழ்த்துகிறோம், அது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். வழிநடத்தும் ஜெபம் கேளும் இயேசுனுடைய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.